So we'll now take up X-rays. Yeah, the atomic physics la படிக்கணும். X-rays ங்கிறது 1895 ல ரான்ஜன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அதாவது he was also involved. நான் சொன்னேன் இல்லையா, இந்த 1870s to 1890s ல தான் என்ன நடக்கிறது, discharge of electricity through gases. இந்த அட்டாமிக் பிசிக்ஸ் ஸ்டார்டிங்கே நம்ம டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேசஸ் தானே ஸ்டார்ட் பண்ணினோம். அது வழியாக தான் எல்லா டிஸ்கவரியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ he was also involved in the discharge of electricity through gases at low pressure, high voltage அப்ளை பண்ணி பண்ணுறது தான் discharge of electricity through gases. அந்த கேத்தோட் ரேஸ், பாசிட்டிவ் ரேஸ் இதெல்லாம் வந்தது இல்லையா, அந்த சமயத்தில் தான் he was also doing experiments. He made the electrons to fall on heavy metals. So accelerated electrons னு எழுதிக்கலாம். Accelerated னா நல்ல kinetic energy, high kinetic energy இருக்கிற electrons fall on a target. டார்கெட்ங்கிறது என்ன, அவங்க heavy metals எடுத்துக்கிறாரு. So இந்த discharge of electricity gasesல நம்ம படிச்சோம், cathode rays are produced, then nothing but electrons. High kinetic energy எப்படி வரும், இது நல்ல high voltage difference potential drop அப்ளை பண்ணி accelerate பண்ணணும். So high kinetic energy கிடைச்சிடும். half mv square is equal to charge times the electric field applied. electric field appliedங்கிறது லார்ஜா இருக்கும், அதாவது கிலோ வோல்ட்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது large electric field will be produced. And the accelerated electrons are stopped by a target. என்ன டார்கெட் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ், அதாவது ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கிற, அட்டாமிக் வெயிட் இருக்கிறன்னு போட்டுக்கலாம், அட்டாமிக் வெயிட் நம்பர் வேண்டாம், அட்டாமிக் வெயிட் இருக்கிற மெட்டல்ஸ் லைக் மாலிப்டினம், பிளாட்டினம், இதெல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மாலிப்டினம் அண்ட் பிளாட்டினம். அப்போ என்ன ஆச்சு, ரான்ஜன் discovered that after these electrons hit the heavy metals with high kinetic energy, some invisible radiations, invisible அப்படினாலே போச்சு, கண்ணுக்கு தெரிய போறது இல்லை எப்படியும், பட் அந்த ரேடியேஷன் வருது அப்படிங்கறத அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, அப்போ இன்விசிபிள் ரேடியேஷன் வருதுன்னு கண்டுபிடிச்சாரு. இன்விசிபிள்னா கண்ணுக்கு தெரிய போறது இல்லை, இது கேத்தோடு ரேஸ் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி இதுவும் கண்ணுக்கு தெரிய போறது இல்லை, பட் இன்விசிபிள் ரேடியேஷன் வருதுன்னு கண்டுபிடிச்சது எப்படி, நேச்சுரலி அப்பெல்லாம் ரேடியேஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரான்ஸ் பண்ணும்போதோ ஆல்பா பீட்டா டிகே எல்லாம் பண்ணும்போது நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வரும்போது வரும் என்ன, தீஸ் ரேடியேஷன்ஸ் when they pass through certain gases they ionize the gases they pass through. So these ionize the gases through pass through ன்னு அர்த்தம். அப்போ அயனைசேஷன் சேம்பர்னு ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க, அயனைசேஷன் சேம்பர்னு பேர் இருக்கு. அதுல லோ ப்ரெஷர்ல சில கேசஸ் வச்சுப்பாங்க, அந்த கேசஸ் வழியா இந்த ரேடியேஷன் பாஸ் ஆகி போகும்பொழுது they ionize the atoms of the gases. அப்போ atoms become ions, positive ions, and electrons will be produced. ஸோ அங்கே சூட்டபிளா அங்கே வந்து அந்த எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்றதுக்கு எலக்ட்ரோட்ஸை வச்சு ஒரு சின்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணி ஒரு கேல்வனாமீட்டர் அந்த சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணினா இட் வில் ஷோ ரீடிங், கரண்ட் இருக்கிறத காமிக்கும். ஸோ அயனைசேஷன் சேம்பர் அப்படிங்கிறதுடைய ஐடியாவே என்ன, இட் இஸ் நத்திங் பட் அ டிடெக்டர் ஆஃப் ரேடியேஷன்ஸ். நம்ம கூட நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ஜிஎம் கைகர் முல்லர் டியூப் அப்படிங்கிறதையும் படிப்போம், அதுலேயும் வரும். அது அயனைசேஷன் சேம்பருடைய ஐடியாவை பேஸ் பண்ணி தான் அந்த டிடெக்டர் ஆஃப் நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ்க்கும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்விசிபிள் ரேடியேஷன்ஸை இருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும், தே ionize the gases when they pass through. அந்த அயனைசேஷன் சேம்பர் வழியா அதை வச்சு தான் இவர் கண்டுபிடிச்சார், இன்விசிபிள் ரேடியேஷன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். தென் ஆஃப்டர் த டிஸ்கவரி இதை வந்து இந்த ரேடியேஷன் பத்தி இப்போ அதிகமாக எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஹைலி கைனட்டிக் எனர்ஜி இருக்கிற accelerated electrons to fall on metal of high atomic weight. So source of electrons ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும், அதை அக்சலரேட் பண்ணணும் ரெண்டாவது, மூணாவது ஒரு டார்கெட் மெட்டீரியல் ஆஃப் ஹை அட்டாமிக் வெயிட் வேணும். இதுதான் மூணு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன்
இந்த ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வரும்பொழுது கூலிட்ஜ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் டிசைன் பண்ண டியூப் தான் இப்போ நம்ம எக்ஸ்ரேஸ்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். எக்ஸ்ரேஸுங்கிறது பயன்படுத்துறது அதோடைய அப்ளிகேஷன்ஸ் நிறையவே இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம டே டு டே லைஃப்பில். மோஸ்ட்லி டு picture, to take a photograph of especially the tissues, bones, etc. Right? You know, it forms shadow of certain hard materials, soft materials வழியா போகும்பொழுது இப்போ நம்ம செஸ்ட் எக்ஸ்ரே சொல்லுவாங்க. செஸ்ட் எக்ஸ்ரே வந்து லங்ஸை மெயினாக பார்க்கறதுக்கு, ஹார்ட் மெயினாக பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஷேடோவும் தெரியும். தேர் ஆல் நாட் மேட் அப் ஆஃப் போன்ஸ். அப்போ அதுக்கேற்ற சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட் எக்ஸ்ரேன்னா அப்போ என்ன சொல்லித்தரேன். ஸோ முதல்ல ப்ரொடக்ஷனை பற்றி பேசுவோம். கூலிட்ஜுங்கிற ஐடியா கொடுத்த சயின்டிஸ்ட் ஐடியா கொடுத்த டிசைன் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கூலிட்ஜ் கொடுத்த ஐடியா, கூலிட்ஜ் டியூப் அப்படின்னே பேர் இதுக்கு. எக்ஸ்ரே டியூபுக்கு கூலிட்ஜ் டியூப்னே பேர். இது என்ன ஆகும், யூ நீட் 3 விஷயம் சொன்னேன் இல்லையா. யூ நீட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட். தட் இஸ் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். தி சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் by means of a filament made up of tungsten. Sorry, tungsten. W. Tungsten filament தான் நம்ம பல்புல டியூப்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So this is actually heated by means of passing a low tension battery. Low tension na low voltage. So when current passes through tungsten W, it glows and emits electrons. So electrons are emitted. இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணணும், காலிமேட் பண்ணணும். தட் இஸ் ஒரு பீமா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போற பீமா நம்ம பண்ணணும். அதுக்கு யூ நீட் சரௌண்டிங் திஸ் filament, you need what is called a cylinder. A cylinder of negative voltage. இதுக்கு இது என்ன பண்ணணும், நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். அப்போ இந்த வெளியில போற எலக்ட்ரான்லாம் வந்து ரிப்பல் ஆகி அண்ட் இந்த கேப் வழியா உங்களுக்கு என்ன வரும், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில வரும். இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வரும்பொழுது இதை இன்னும் ஃபர்தரா அக்சலரேட் பண்றதுக்கு இந்த டார்கெட்டை யூஸ் பண்ணுவோம். டார்கெட்டா யூஸ் பண்ற மெட்டல் இப்போ வந்திருப்போம். இப்போ டார்கெட்டா நான் யூஸ் பண்ற மெட்டல் என்னன்னா, அது ஏன் இப்படி ஆங்குலரா போட்டிருக்கேன்னு பாக்குறேன், சொல்றேன். இந்த டார்கெட்டா யூஸ் பண்ற மெட்டலும் இந்த எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்றதும் ஒரு ஹை டென்ஷனா நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஹை டென்ஷன், அப்போ இது பாசிட்டிவா இருக்கணும். எலக்ட்ரான்ஸ் should get attracted. இந்த ஹை டென்ஷன் வோல்டேஜ்லயே இந்த எலக்ட்ரான் வந்து அக்சலரேட் ஆகிறதும் நடக்கும். தெரியுறதா? So the electrons will fall on this metal. This metal is made up of copper block over which the front surface of the copper block is coated with or attached to molybdenum or heavy high atomic weight இருக்கிற metals யூஸ் பண்றோம் சொல்றோம் இல்லையா. So it is either molybdenum or platinum used. இந்த பார்ட் இது வந்து காப்பர். ஏன் அதை யூஸ் பண்றோம் இந்த இடத்துல டார்கெட்ல? டார்கெட்டுடைய ப்ராப்பர்ட்டி என்னெல்லாம் வேணும்னா, இந்த எலக்ட்ரான் வந்து இது இம்பாக்ட் வந்து மோதும் போது இது ஹீட் அப் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு நல்ல கண்டக்டிங் மெட்டலா இருக்கணும். காப்பர் இஸ் a குட் கண்டக்டர். ஸோ இந்த ஹீட் அதை எடுத்துக்கும். ரெண்டாவது, ஏன் ஹை அட்டாமிக் வெயிட் போறதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த டார்கெட்ல வந்து ஓதும் போது அந்த ஹீட்னால அது மெல்ட் ஆகக்கூடாது. ஹை மெல்டிங் பாயிண்ட் வேணும். ஸோ ஹை கண்டக்டிவிட்டி வேணும், ஹை மெல்டிங் பாயிண்ட்டும் வேணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும் பொழுது they will have high conductivity as well as high melting point. So this portion is either molybdenum or platinum and it is pasted over or coated over copper block. இந்த காப்பர் பிளாக் அப்போது ஹீட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த காப்பர் பிளாக்கை ஹீட் ஆகும் பொழுது இதுக்கு சரௌண்டிங்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு டியூபை போட்டு you have to circulate water. So வாட்டர் என்டர் ஆகி இந்த காப்பர் பிளாக்கை கூல் பண்ணிட்டு வாட்டர் வெளியில வந்துடும். தெரியுறதா? So this arrangement is required and this arrangement should be in a low pressure arrangement இருக்கணும். ஸோ அப்போதான் இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு படித்தோம் இல்லையா.
discharge of electricity low pressure la thane. Appo this entire arrangement is enclosed in a hard tube, glass tube like this. In a hard glass tube like this. This hard glass tube surrounding this, and of course இது என்ன பண்ணோம், low pressure, எவ்வளவு low pressure of the order of 10 power minus 6 millimeter of mercury. அந்த low pressure ல இந்த entire arrangement ரெடி பண்ணிடுவோம். So you should be able to now see the entire picture like this. இந்த high tension எல்லாம் கூட வெளியில கொண்டு வர மாதிரி வரைஞ்சா கூட போறோம். So இப்படி அது high tension எல்லாம் வெளியில வர மாதிரி டியூப். So இப்படி கொண்டு வரலாம், தெரியுறதா? நாட் இது வேண்டாம், நான் வரைஞ்ச போது நான் ஹை டென்ஷனுக்கு வெளியில போயிட்டேன், அப்படி வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த கிளாஸ் டியூப், தெரியுறதா? இட் இஸ் மேட் ஆஃப் ஹார்ட் கிளாஸ். அண்ட் நவ் லெட் அஸ் see this face, initial the front face of the metal facing the electrons is kept at 45 degrees to the horizontal, so that the invisible radiations that come out here, the electrons impinge and radiation is produced. This impinging, the invisible radiations are the X-rays. அது அன்னோனா இருந்ததை எக்ஸ்னு பேர் கொடுக்கலாம் அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது போல ரான்ஜன் எக்ஸ்னு பேர் கொடுத்துட்டாரு. So this is the arrangement of Coolidge tube to produce X-rays. You require nearly 20 to 30 kilovolt high tension between the anode, which is a metal made up of copper block over which the heavy high atomic weight is placed, and the electrode, இங்க என்னது cathode இது இருக்குல. So this tungsten produces the electrons. The surrounding what do you call the cylinder channelizes or produces a sharp beam of electron, and this target, which is the anode, is connected to high voltage positive, so they get attracted, they are accelerated, so kinetic energy is very large, and when they impinge on this, it will produce the unknown invisible X-rays. In the voltage the electron is ரொம்ப important. அந்த voltage தான் the electron உடைய வேகத்தை கட்டுப்படுத்துறது. இந்த X-rays உடைய wavelength-ஐயும் அதுதான் டிசைட் பண்றது. The X-rays ஓட wavelength region எவ்வளவு இருக்கும்னா 0.5 angstrom to 10 angstrom region இருக்கிறதா. And it was later found to be electromagnetic radiations. X-rays are nothing but நம்ம ஆப்டிக்ஸ்ல படிச்சோம், அந்த ஃபுல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை படிக்கும் பொழுது காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், யூவி ரேஸ்னு படிச்சோம். காமா லோயஸ்ட் வேவ்லெங்த், எக்ஸ் ரேஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய லோயர் வேவ்லெங்த். வேவ்லெங்த் இஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆங்ஸ்ட்ராம்ல இருக்கும். எழுதும்போது 0.5 to 10 ஆங்ஸ்ட்ராம் எழுதலாம். நானோமீட்டர்ல எழுதினா இது 1 நானோமீட்டர், இது 0.05 நானோமீட்டர்ல எழுதும்போது. ஸோ இந்த வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இந்த அக்சலரேஷன் மாறும், அதுக்கேற்ற போல இந்த எக்ஸ்ரேஸோடைய வேவ் லென்த்தும் மாறும். இப்போ நம்ம லோ வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ணும் பொழுது நியர்லி 0.5 to 4-5 ஆங்ஸ்ட்ராம் வரைக்கும் மாதிரி லோ வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம். 5 to 10 அப்படிங்கிறது ஹை வோல்டேஜில். நான் தப்பா சொல்லிட்டேன், சரி. இப்போ லோ வோல்டேஜ் அப்படின்னா லோ எனர்ஜி கொடுக்குறோம். லோ எனர்ஜினா லாங் வேவ் லென்த், சரியா? அப்படி யோசிக்கணும். நான் லோ வோல்டேஜ் அப்படின்னா லோ எனர்ஜி, ஏன்னா வோல்டேஜ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிசைட் பண்றது. E is a force, EV. ஸோ லோ வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் லோவா இருந்தா கைனடிக் எனர்ஜி கம்மி, அப்போ லாங் வேவ் லென்த்ல ப்ரொடியூஸ் பண்ணும். வோல்டேஜ் ஹையா இருந்தா கைனடிக் எனர்ஜி மோர், அப்போ ஷார்ட்டர் வேவ் லென்த்ல ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? ஸோ லாங்கர் வேவ் லென்த்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் சொல்லுவோம். ஷார்ட்டர் வேவ் லென்த் சைட்ல இருந்ததுன்னா அதை ஹார்ட் எக்ஸ்ரேஸ் சொல்லுவோம். ஹார்டுன்னு சொல்றதோட மீனிங் என்ன? அதனுடைய வேவ் லென்த் கம்மி பட் எனர்ஜி கூடுதல், தட் இஸ் ஃப்ரீக்வன்சி அதிகம், எனர்ஜி அதிகம், அதை ஹார்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் எக்ஸ்ரேஸ் உடையது லோ வேவ் லென்த்ல இருக்கும். தே கேன் பெனிட்ரேட் த்ரூ எ லார்ஜர் டிஸ்டன்ஸ் இன் மெட்டல்ஸ் ஆர் எனி மெட்டீரியல். சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் உடையது இந்த டிஷ்யூஸ் எல்லாம், அதில் தான் செஸ்ட் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், போனை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்கலாங்க. போன் ஃபிராக்சர் எடுக்கும் பொழுது அதுக்கு உண்டான வேவ் லென்த் வேற,
செஸ்ட் எடுக்கும் பொழுது ஹார்ட் லங்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது அந்த டிஷ்யூஸ் வழியா அது பாஸ் ஆகி போயிடுதுன்னா உங்களுக்கு அது ஷேடோ கிரியேட் ஆகாது. அப்போ சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி டிஷ்யூ எல்லாம் அப்சர்வ் பண்ற மாதிரி அந்த ஷேடோ கிரியேட் பண்ற மாதிரி சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட் எக்ஸ்ரேஸ்னா லாங்கர் வேவ் லென்த்துக்கு போனோம், ஹார்ட் எக்ஸ்ரேஸ்னா ஷார்டர் வேவ் லென்த்துக்கு போனோம். புரியுறதா? ஸோ ரெண்டு விதமான முக்கியமான கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். இது இல்லாம வேற டைப் ஆஃப் எக்ஸ்ரேஸ் கிளாசிஃபிகேஷன் பிசிக்ஸ் ரிலேட்டடா நம்ம பண்ணுவோம். இது நார்மலா வேவ் லென்த் ரிலேட்டடா பண்ணினது சாஃப்ட் அண்ட் ஹார்டு அப்படிங்கிற ரெண்டு விதமான கிளாசிஃபிகேஷன் இங்க கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் அரேஞ்ச்மெண்ட், இன்ட்ரோடக்ஷன் ஐடியா ஆஃப் எக்ஸ்ரேஸ். இதுல இருந்து நம்ம அடுத்தது என்ன போறோம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்ரே இந்த மெட்டல்ல வந்து விழுந்த உடனே எக்ஸ்ரே ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த எக்ஸ்ரேலயே ரெண்டு விதமான டைப் ஆஃப் எக்ஸ்ரேஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதை படிக்க போறோம். ஒன்று கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ், இன்னொன்று கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ்னு. அதெல்லாம் இப்போ அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கா how to produce X-rays and what is the wavelength range of X-rays, and there are two types of X-rays, soft and hard, depending upon the voltage that is applied here in the high tension.